எல்லா கூட்டத்திலையுமே நல்லவன் நல்லது செய்வான், கெட்டவன் கெட்டது செய்வான். ஆனா மதங்களால மட்டும்தான் ஒரு நல்லவனையே கெட்டது செய்ய வைக்க முடியும் அப்படின்னு நோபல் பரிசு வாங்கின ஒரு நாத்திக விஞ்ஞானி சொன்னார். இதுல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருந்தாலும் ஒரு நல்லவனை கெட்டது செய்ய வைக்கணும்னா அது மதத்தால மட்டும்தான் முடியுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனா நாத்திகம் அப்படி செய்யவே செய்யாதுன்னு அந்த அறிவாளி நம்பினார் இல்ல, அதுதான் இதுல காமெடியே. ஏன்னா கிறிஸ்தவமும் இந்து மதமும் இஸ்லாமும் மட்டுமல்ல, நாத்திகமும் கூட ஒரு மதம் தான். உளறன்னு தோணுது இல்ல? ஆனா மதம்னா என்னன்னு தெரிஞ்சா நீங்களும் இதையத்தான் சொல்வீங்க. எல்லா மதங்களுமே அடிப்படையில் இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்ற உலக சித்திரங்கள். நாத்திகத்தை எடுத்துக்கிட்டா அதுவும் இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்ற ஒரு உலக சித்திரம் தான். அப்படின்னா நாத்திகமும் ஒரு மதம் தானே? அதுவும் இல்லாம நம்ம விஞ்ஞானி சொன்ன அந்த நல்ல மதவாதிங்கிறவன் எப்படி இருப்பான்? உலகத்தை குறித்து தன்னோட பார்வை தான் சரியானது, அதனால உலகத்துல இருக்கிற எல்லோரும் அதை ஏத்துக்கணும், அதுக்கு எதிரான எண்ணம் கொண்டவங்க எல்லாம் முட்டாள்கள், அந்த முட்டாள்கள் கையில அதிகாரம் இருக்கிறது இந்த உலகத்துக்கு கேடு, ஆனா அந்த அதிகாரத்தை அவன் ஈஸியா விட்டு தர மாட்டாங்கிறதால சில நேரத்துல வன்முறை அவசியமாயிடுது அப்படின்னு யோசிக்கிறவன் தானே அந்த நல்ல மதவாதி. இப்ப என் கேள்வி என்னன்னா, இந்த குணங்கள் எதுவுமே ஒரு நாத்திகன்ட்ட இல்லையா? உலகத்தை குறித்து தன்னோட பார்வைதான் சரியானதுன்னு ஒரு நாத்திகன் நம்புறது இல்லையா? நாத்திகத்தை எல்லோரும் ஏத்துக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறதே இல்லையா? தனக்கு எதிரான எண்ணம் கொண்ட ஆத்திகர்களை அவன் முட்டாளுங்கன்னு பார்க்கறது இல்லையா? சொல்லப்போனா ஆத்திகர்கள்ல சில பேர் ரொம்ப அபாயகரமானவங்க, அவங்களோட நம்பிக்கைகளுக்காக அவங்கள கொல்றது கூட நியாயம்தான் அப்படின்னு சாம் ஹாரிஸ், கிறிஸ்டபர் ஹிச்சன்ஸ் போன்ற நாத்திகர்கள் பகிரங்கமா சொல்லியே இருக்காங்கல்ல. அப்ப ஒரு ஆத்திகனுக்கு இருக்கிற எல்லா குணங்களும் ஒரு நாத்திகனுக்கும் இருக்குன்னா நாத்திகனும் ஒரு மதவாதி தானே? ஒரு நாட்டில இருந்து வெளியே போனவன் இன்னொரு நாட்டுக்குள்ளதானே இருக்க முடியும். அதே போல ஒரு மதத்தில இருந்து வெளியே போனவன் இன்னொரு மதத்துக்குள்ளதான் இருக்க முடியும். அதனால விரும்பினாலும் விரும்பலைனாலும் நாம எல்லோருமே ஏதாவது ஒரு மதத்துக்குள்ளதான் இருப்போம். அறிஞ்சோ அறியாமலோ நம்மளோட உலக பார்வை மட்டும்தான் சரின்னு நினைக்கிற நாம எல்லோருமே மதவாதிகள் தான். அடுத்தவனுக்கும் நமக்கும் அளவுலையும் காரணங்கள்லையும் மட்டும்தான் வித்தியாசம். அப்ப எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு மதத்துக்கு கீழே தான் இருப்போம்னும் போது எந்த மதத்துக்கு கீழே இருக்கிறது பெட்டர்னு யோசிக்கிறவன் அறிவாளியா, இல்ல மத்தவன் மட்டும்தான் மதவாதி அப்படின்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிறவன் அறிவாளியா?